அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். திரு ரவிக்குமார் ஐயா அவர்கள், பாண்டிச்சேரி. இருவேறு ஜாதகருக்கு லக்ன புதன் லக்ன உபநட்சத்திரமாக வந்து தொடர்பு 1, 4, 7, 10 என்று வருவதாக வைத்துக்கொள்வோம். முதல் ஜாதகருக்கு மேஷ லக்னமாக இருந்து லக்ன உபநட்சத்திரம் புதனாக இருந்து 1, 4, 7, 10 தொடர்பு பெற்று செயல்புரிவதற்கும், இரண்டாம் ஜாதகருக்கு கன்னியா லக்னமாக இருந்து லக்ன உபநட்சத்திரம் புதனாக இருந்து 1, 4, 7, 10 என்று தொடர்பு பெற்று செயல்புரிவதற்கும் உண்டான வித்தியாசங்களை சற்று விளக்குங்கள் ஐயா. இதை பலன் சொல்லும்போது எப்படி எடுத்துரைப்பதுன்னு கேட்டிருக்காரு. ரொம்ப பிரமாதமான கேள்வி, ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் அவர் கேட்டிருக்காரு ஆகிங்களா. ஏன்னா அது ஒரே பாவ தொடர்பு இருந்தாலும் இந்த லக்னத்துக்கு எப்படி பலன் சொல்லுவீங்க, 2 லக்னத்துக்கு ஒரே மாதிரி பலனா அப்படின்னு கேட்டிருக்காரு. நம்ம ஐயா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல மேஷ லக்னத்துக்கு எடுத்துக்கிறேன். மேஷ லக்னத்துக்கு லக்ன உபநட்சத்திரம் புதனாக இருந்து அது 1, 4, 7, 10 தொடர்பு உள்ளது. இப்போ புதன்கிறத விட்டுருவோம். புதனாக இருந்தாலும் சரி, சுக்கிரனாக இருந்தாலும் சரி, எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, அந்த தொடர்பு 1, 4, 7, 10. மேஷ லக்னம் என்பது காலபுருஷனுக்கு 1வது வீடு. அப்போது இந்த ஜாதகம் காலபுருஷன் 1வது வீட்டுக்கு ஆதரவாக இருக்கா எதிராக இருக்கா அப்படின்ற மாதிரி பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 1, 4, 7, 10 அப்படின்னு பார்க்கும்போது இது உங்களுக்கு மேக்ஸிமம் 1வது வீடு ஒத்து போகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 1வது வீட்டை கெடுக்கிற பாவங்கிறது 8, 12 தான். அந்த 8, 12 இங்கே இல்லை. அந்த 8, 12 இல்லை அப்படிங்கிறதால 1, 7ங்கிறது சாதகமாக இருக்குது. 6ங்கிறது 1வது வீட்டை கொஞ்சம் குறைக்க ஆகிக்கலாம். 1வது வீட்டை கொஞ்சம் அந்த 1வது வீட்டோட சப்ஜெக்டை ஒரு 30% குறைக்கும். 4 1வது வீட்டை 70% குறைக்கும். அப்போ 4, 10ன்னு பார்க்கும்போது நியூட்ரலாக போயிடுது. அப்போ 1வது வீட்டை கெடுக்கிற பாவங்கள் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்துடுறதால என்ன அப்படின்னா, இந்த ஜாதகத்தில் அந்த 1, 4, 10ல் மெயினாக மேஷ லக்னத்தோட அந்த காலபுருஷத்தோட இயல்பு அப்படியே இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இந்த 1, 4, 10ல் 1, 7 வீரியமாகவும் 4, 10 கொஞ்சம் கம்மியாகவும் இருக்குன்னு எடுத்துக்கலாம் சார். இதுதான் அதாவது அகமும் இப்போ 1, 4, 7, 10ன்னும் போது அகமும் புறமும் சமமாயிடுது. ஆனால் மேஷ லக்னமாக போகும்போது அகம் கொஞ்சம் அதிகமாகவும் புறம் கொஞ்சம் கம்மியாகவும் எடுத்துக்கலாம். அதிகம் கம்மினா ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. அகத்துக்கு 55 மார்க்கு, 1, 7க்கு 55 மார்க்கு, 4, 10க்கு 45 மார்க் அப்படி போட்டுக்கலாம் சார். அதாவது மேஷ லக்னமாக இருந்தால் 1, 4, 7, 10ங்கிறதுல அங்கே 1வது வீட்டுக்கு இங்கே சாதகமாக இருக்கிறதால 1, 7ங்கிற பாவங்கள் கொஞ்சம் வீரியமாகவும் 4, 10ங்கிறது கொஞ்சம் வீரியம் கம்மியாகவும் வேலை செய்து எடுத்துக்கலாம். இதே கன்னியா லக்னம்னு பார்க்கும்போது இது காலபுருஷனுக்கு 6வது வீடு. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6வது வீட்டுக்கு 1 அப்படிங்கிறது 8வது பாவமாக போயிடுது, 7ங்கிறது நடுநிலை பாவமாக போயிடுது, 4, 10ங்கிறது 6வது பாவத்தை வளர்க்குற பாவமாகுது. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியா லக்னத்துக்கு 4, 10 கொஞ்சம் வீரியமாக இருக்கும், 1, 7 கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது 4, 10ங்கிற அமைப்பு 55%, 1, 7ங்கிற அமைப்பு 45% இருக்கும். ஏன்னா அதுக்கு 6ங்கிறது புறம் சார்ந்தது. அப்போ அந்த 1, 4, 7, 10ங்கிறது புறம் சார்ந்து இருக்கிறதால நாம் என்ன பண்ணுறோம்னா, அந்த 4, 10 கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறோம். அதாவது கன்னியா லக்னத்துக்கு 55% 4, 10, 45% 1, 7 வேலை செய்யணும்னு எடுத்துக்கலாம் சார். அதாவது 1, 4, 7, 10 என்பது அகமும் புறமும் சமமாக இருக்கிறது தான். ஆனால் இங்கே லக்னம் என்பது காலபுருஷனுக்கு அகம் சார்ந்து இருக்கா புறம் சார்ந்து இருக்கா. மேஷம் என்பது அகம் சார்ந்து இருக்கிறதால அகம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாகவும் வீரியமாகவும், புறம் சார்ந்த விஷயங்கள் வீக்காக இல்லை வீரியத்தோட அதை 45% சொல்லிட்டோம் இல்லையா. 50 இருக்கிறதுக்கு பதிலாக 45% அப்படின்னு சொல்லிட்டேன். கன்னியா லக்னத்துக்கு அதே மாதிரி 4, 10 வீரியமாகவும் 1, 7 கொஞ்சம் வீக்காகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பெரிய வித்தியாசம் இருக்காது. இந்த காலபுருஷ தத்துவம் என்பது என்னன்னா, ஒரு பேஸ் ஒரு ஜாதகத்தில் உதாரணத்துக்கு ஒருத்தர் உயர்ந்த நிலைக்கு செல்றாருன்னா இந்த காலபுருஷ தத்துவம் என்பது ஒரு கூடுதலான வளர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா காலபுருஷ தத்துவம் என்பது அந்த சூழலில் அவங்க பிறக்கிறாங்க. ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா. அந்த அமைப்பில் பிறக்கும் போது இயற்கையாகவே அவங்க முன்னேறுவதற்கு உண்டான ஒரு பேஸ் கிடைச்சிடும் ஆக்சுவலாக. அந்த வகையில் உதாரணத்துக்கு இப்போ மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கார் ஒருத்தர், அவருக்கு லக்ன சப்நாடு 3 தொடர்பு உள்ளது. இதே கடக லக்னத்தில் பிறந்திருக்கார் ஒருத்தர், அவருக்கு லக்ன சப்நாடு 3 தொடர்பு உள்ளது. அப்படின்னா மிதுன லக்னத்தில் 2 பேரும் எழுத்தாளர்கள். அப்படின்னா மிதுன லக்னத்தில் பிறந்தவர் பிரமாதமாக எழுதுவார். ஆனால் வெறும் லக்னம் மட்டும் இல்லை, அவருக்குண்டான தசா புத்தி, 3ஆம் பாவம், கிரக காரகம் புதன், இது எல்லாத்தையும் பார்க்கணும். நான் என்ன சொல்லணும்னா, 2த்தை மட்டும் கணக்கில் வச்சு நம்ம பார்க்கும்போது காலபுருஷன தத்துவத்தோட லக்ன கொடுப்பனையும் மெர்ஜானா
அது நல்ல சிறப்பாக இருக்கும். பெரும்பாலும் நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலபுருஷ தத்துவமும் ஒரு மெயின் அமைப்பு. இதை வச்சு தான் பழைய முறையில் நம்ம வெறும் இந்த லக்னத்தில் இருக்கிறவங்க இப்படி தான் இருப்பாங்க ஒரு ஜென்ரலாக நம்ம சொல்லிட்டு வந்தோம். பாவமுனைன்னு வரும்போது அந்த லக்னத்துடைய காலபுருஷ அமைப்புக்கு சாதகமாக இருந்தால் இன்னும் வீரியமாக இருக்கும். பாதகமாக இருந்தால், உதாரணத்துக்கு கடக லக்னக்காரர் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு லக்ன சப்ளாட் 2 தொடர்பு கொள்ளுது. மிதுன லக்னக்காரர் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு லக்ன சப்ளாட் 2 தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுங்களேன். ப்ராப்பர்ட்டின்னு பார்க்கும்போது கடக லக்னக்காரருக்கு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே அவர் 4ங்கிற ஏரியாவில் இருக்கிறார். ஓகேங்களா? சரி, கடக லக்னத்துக்காரருக்கு 4 தொடர்பு கொள்ளுது, மிதுனத்துக்கு 4 தொடர்பு கொள்ளுதுன்னா மிதுனத்தை விட கடகத்தில் இருக்கிறவருக்கு தான் ப்ராப்பர்ட்டிவே அதிகம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அதாவது நம்முடைய லக்னக்கு சப்ளாட் எதுவோ அதனுடைய தொடர்பு தான் டிஃபைண்டிங் ஃபேக்டர், அதுதான் வேலை செய்யுங்க. அது காலபுருஷ தத்துவம் சாதகமாக இருந்தால் அதையும் எடுத்துக்கொள்ளும், பாதகமாக இருந்தால் அதை விட்டுவிட்டு தன்னுடைய பாவமுனைக்கு தொடர்பு எதுவோ அதை மட்டுமே வைத்துக்கொள்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஒரு கூடுதல் பெனிஃபிட்ன்ற மாதிரி, ஒரு கூடுதல் பெனிஃபிட்ங்கிற மாதிரி பெனிஃபிட்னா என்ன அப்படின்னா, ஒருத்தர் 1 லட்சம் ஒரு ஏரியாவில் 1 லட்சம் பேர் இருக்காங்க, 50,000 பேர் நமக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னாவே நம்ம ஜெயிச்ச மாதிரி தான். ஏன்னா மீதி 4 கட்சி இருக்குது, எல்லா கட்சியும் பிரித்து போனால் கூட ஆப்போசிட் பர்சன் 40,000 ஓட்டு தான் வாங்குவான். பெரிய கட்சி, நல்ல வலுவான கட்சியாக இருக்கும்போது அந்த 40,000 பேரில் கொஞ்சம் பணம் கொடுத்தா கொஞ்சம் ஒரு 5,000 பேர் வருவாங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் வெற்றி தானே. அந்த மாதிரி தான் பாவமுனை என்பது முக்கியமானது. காலபுருஷ தத்துவம் என்பது அது கூட இணையும் போது இன்னும் ஒரு சிறப்பான அமைப்பை கொடுக்கும். இதுதான் நம்ம எடுத்துக்கிறோம். மற்றபடி நம்ம பாவமுனைக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஓகேங்களா? அதாவது ஒரு சிம்ம லக்னக்காரருக்கு, சிம்ம லக்னம் காலபுருஷனுக்கு 5வது வீடு, லக்ன சப்ளாட் 4 காமிச்சா 5வது பாவத்தோட இயல்பு அவனுக்கு இருக்காது. ஒரு துலா லக்னம் எல்லாரோடையும் அனுசரித்து போகக்கூடிய லக்னம் தான் துலா லக்னம். லக்ன சப்ளாட் 6 தொடர்பு கொண்டால் அந்த காலபுருஷனுடைய அந்த 7ங்கிற அமைப்பு அவருக்கு பயன்படாது. இதே லக்ன சப்ளாட் 3 தொடர்பு கொண்டு இருந்தால் அதே துலா லக்னக்காரனுக்கு 7ம் கூட சேர்ந்து அந்த மற்றவருடைய தொடர்பு அந்த 3, 7 இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செயல்படும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம்.